நாம எல்லாரும் சந்தோஷம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். இத அச்சீவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல எல்லாம் முடிஞ்சது. அப்பாடா! இனிமே நிம்மதியா இருக்கலாம் அப்டின்னு நெனைக்கிறோம்ல. உங்க தாட் அப்படித்தான் இருக்கு. அதாவது ஸ்கூல் படிக்கும்போது என்ன நெனைக்கிறோம், இந்த ஸ்கூலிங் முடிச்சுட்டோம்னா, ஓகே சம்திங் ஐ அம் டன். நான் அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டேன். ஐ அம் ஃப்ரீ அப்படின்னு நெனைக்கிறோம். அப்புறம் என்ன நெனைக்கிறோம், இல்ல காலேஜ்க்கு போய் நம்ம படிச்சுட்டோம், ஒரு டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்னா, லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, ஓகே ஒரு ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இண்டிபெண்டன்ட்டா நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துருச்சு. நம்ம லைஃப்ல சம்திங் நம்ம சாதிச்சுட்டோம். அதோட அவ்வளோதான். இது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம், இல்ல ஒரு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிட்டோம்னா லைஃப் செட்டில் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறோம். அதோட என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு தேவையான சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, ஓகே ஐ எம் செட்டில். இதுதான் வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை வருது. அந்த குழந்தை வந்த உடனே சம்திங் ஐ அச்சீவ்டு, டன். எனக்கு வந்துட்டு என்னுடைய எதிர்காலத்துக்கான ஒரு செட்டில்மெண்ட் வந்துருச்சு. என் பிள்ளை என்ன பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு டெஸ்டினேஷனை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த லைஃப்ன்றது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. இட்ஸ் அ ஜேர்னி. கரெக்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எண்டே கிடையாது. நம்ம போகிறது வரைக்கும் லைஃப்பில் வழி நெடுக நம்ம பார்க்குற விஷயங்களை, நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணணும். அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, ஒரு சம்திங், ஒரு அச்சீவ்மெண்ட்டா, இல்லை ஒரு எய்ம், ஒரு கோல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் மைண்டில் நீங்கள் எடுத்துட்டு அதுக்காக அதை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரியல் ஹாப்பினஸை நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க லைஃப்பில். ஸோ ஈச் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்தந்த தகுதிக்கான அந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும். குழந்தை பருவத்தில் குழந்தைக்கான விஷயங்களை அனுபவிக்கணும். அடல்ட்டில் அதுக்கான விஷயங்களை அனுபவிக்கணும். மெச்சூர்டானதுக்கப்புறம் அந்த ஒரு பக்குவத்தில் நம்ம இருக்கணும். ஸோ லைஃப்ன்றது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ இதை இனிமேல் வந்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனாக நினச்சி ஓடாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க லைஃப்பை. ஓகே, ஈச் ஃபேஸில், ஈச் ஸ்டேஜில் அதை என்ஜாய் பண்ண பாருங்கள். அந்தந்த நேரத்தில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக, சிம்பிளிஃபையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.